தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இப்போ நைட்டு 10 மணி கார்டனில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த செடிகளை சாப்பிட்றதுக்காகவே ஒரு உயிரினம் வரும். அதோட பேர் ஸ்லக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓடு இல்லாத நத்தைகள், இலை அட்டை அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஸோ இந்த ஸ்லக்ஸ் நைட் ஆனால் இந்த செடிகளை சாப்பிட்றதுக்காக வரும். இந்த செடியோட பேர் ஹோஸ்டா. இது ரொம்பவே பாப்புலரான செடி யூகேல. ஸ்லக்ஸ் ஹோஸ்டா ரொம்ப விரும்பி சாப்பிடும். மித்த காய்கறி செடிகள், பல ஸ்ட்ராபெரிஸ் அந்த மாதிரி செடிகளை கூட ஸ்லக்ஸ் சாப்பிடும். மெயினாக அது நைட்டில் தான் சாப்பிடும். ஸோ நைட் இதை மேனுவலாக ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் நம்ம கார்டனில். ஸோ ஸ்லக்ஸ் சாப்பிட்ட செடிகள் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா செடி ஃபுல்லாகவே கூட சாப்பிட்ரும். ஸோ ஸ்லக்ஸ் போனதுக்கான அடையாளம் தான் அந்த ஈரமாக இலை இருக்கு இல்லையா, அதாவது அது மேலே ஸ்லைம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திரவம் இருக்கும், பிசுப்பான திரவம். அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன ஸ்லக். இது ரொம்ப குட்டியாக இருக்குது, பட் நிறைய பெரிய பெரிய ஸ்லக்ஸ் கூட இருக்கும். ஸோ இந்த ஸ்லக்கை நம்ம எப்படி மேனுவலாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் இதை பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்லைம் போகவே போகாது. அந்த பிசுப்பான திரவம் கையில் ஒட்டிக்கும். ஸோ சோப் போட்டு கழுவுனா கூட அது போகாது. ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிளிப் எடுத்துக்கோங்க. கிளிப் எடுத்துகிட்டு கரெக்டாக அது மேலே வச்சு மேனுவலாக அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி க்ளவுஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக ஸ்லக்ஸ் இந்த மாதிரி மேனுவலாக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பாப்புலேஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா நான் இந்த மாதிரி நம்மளோட கார்டனில் ஃபிஷ் டேங்க் இருக்கு இல்லையா, பாண்ட் இருக்குது. ஸோ அதில் போட்டுருவேன் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டாக. பெரிய ஸ்லக்காக இருக்குது அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணி வெளில போட்டுருவேன். ஸோ கார்டன் பேர்ட்ஸ் ஏதாச்சும் மார்னிங் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லக்ஸை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. மார்க்கெட்டில் ஸ்லக் பெல்லட்ஸ் அப்படின்னு சொல்லி அவைலபிளாக இருக்குது. தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது ஸ்லக்ஸ்க்கு மட்டும் அது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தராமல் மித்த கார்டனில் இருக்க வைல்ட் லைஃப்க்கும் அது ரொம்பவே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தரும். அதாவது ஹெட்ஜ்ஹாக்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ராக்ஸ், கார்டன் பேர்ட்ஸ், அந்த மாதிரியான மித்த உயிரினங்களுக்கும் அது கெடுதல் தரக்கூடியது அந்த ஸ்லக் பெல்லட். ஸோ கண்டிப்பாக அது யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட டைமை கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேனுவலாக ரிமூவ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லாட்டி பீ ட்ராப்ஸ், காப்பர் ரிங்ஸ், அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர் ட்ராப், இந்த மாதிரியான ட்ராப்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லக்ஸை கட்டுப்படுத்தலாம். இந்த ஸ்லக்ஸை இயற்கையான முறையிலையும் கட்டுப்படுத்தலாம். அதாவது நம்மளுடைய கார்டனில் வைல்ட் லைஃப் பாண்ட் கிரியேட் பண்ணி ஃப்ராக்ஸ், நியூட்ஸ் அதெல்லாம் வர வச்சு ஸ்லக்ஸை கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பேர்ட் ஃபீடர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பேர்ட்ஸ் வர வச்சு கட்டுப்படுத்தலாம். அப்புறம் ஹெட்ஜ்ஹாக்ஸ் அந்த மாதிரியான மேமல்ஸையும் வர வச்சு கட்டுப்படுத்தலாம். ஸோ அதுக்கு நம்மளுடைய கார்டன் கொஞ்சம் வைல்ட் லைஃப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கார்டன் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்மளோட கார்டனில் சிக்கன், அதுக்கப்புறம் டக்ஸ் அந்த மாதிரிலாம் வளர்க்குறது மூலிமா கூட இந்த ஸ்லக்ஸை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்லக் பெல்லட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி யூகேயில் வைல்ட் லைஃபுடைய பாப்புலேஷன் கம்மியாகிட்டு இருக்குது. நீங்களும் அதுக்கு ஒரு காரணமாக ஆகிடாதீங்க.